வெல்கம் டு மை வீடியோ டியூட்டோரியல். போன டியூட்டோரியலில் நம்ம பேசிக்ஸ் பார்த்தோம், வாட் இஸ் எஸ்இஓ அப்படின்னு. இப்போ இந்த டியூட்டோரியலில் டைப்ஸ் ஆஃப் எஸ்இஓ பார்ப்போம். மொத்தம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான எஸ்இஓ பர்சன்ஸ்ட்டு கேட்டிங்கன்னா தே வில் சே 3 டைப்ஸ் ஆஃப் எஸ்இஓஸ் ஆர் தேர். ஒன்று ஆன் பேஜ் எஸ்இஓ, ரெண்டாவது ஆஃப் பேஜ் எஸ்இஓ, மூணாவது டெக்னிக்கல் எஸ்இஓ. அதாவது ஆன் பேஜ் அண்ட் டெக்னிக்கல் அப்படிங்கிறது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஆன் பேஜும் சொல்லலாம். இன்டெப்த்தாக பண்ணோம் அப்படின்னா ஆன் பேஜ், ஆஃப் பேஜ் அண்ட் டெக்னிக்கல். பட் ஃப்ரெஷர்ஸ் பிகினர் ஸ்டேஜில் ரெண்டு எஸ்இஓன்னு நினச்சிக்கோங்க. தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் எஸ்இஓ. ஒன்று வந்து ஆன் பேஜ், இன்னொன்று வந்து ஆஃப் பேஜ். ஏன்னா டெக்னிக்கலையும் நம்ம ஆன் பேஜ்லேயே கவர் பண்ணிடலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆன் பேஜ் அண்ட் டெக்னிக்கல். ஸோ இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 டைப்ஸ், ஆன் பேஜ் எஸ்இஓ அண்ட் ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஆன் பேஜ் என்ன அப்படின்னா, அதாவது அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஆன் பேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அலெக்ஸான்னு இருக்குன்னா இதில் நீங்கள் வந்து இந்த யூஆர்எல் மாற்றுவீங்க. அலெக்ஸா blog.alexa.com டைப்ஸ் ஆஃப் எஸ்இஓன்னு இருக்கு இல்லையா, அதான் யூஆர்எல் ஆப்டிமைஸ் பண்ணுறது. டைட்டில் மேலே இருக்கிற 3 டைப்ஸ் ஆஃப் எஸ்இஓ அண்ட் ஹவு டு எக்ஸல் அட் தெம், அது வந்து டைட்டில், அதை ஆப்டிமைஸ் பண்ணுறது. டிஸ்கிரிப்ஷன் ஆப்டிமைஸ் பண்ணுறது, உள்ள கண்டென்ட் ஆப்டிமைஸ் பண்ணுறது, இமேஜ் ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணுற எல்லா டெக்னிக்ஸும் இட் வில் பி நோன் அஸ் ஆன் பேஜ். ஆஃப் பேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, அப்பார்ட் ஃப்ரம் வெப்சைட் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, இப்போ நீங்கள் ஒரு சில இடத்துல ப்ரமோட் பண்ணுவீங்க, உங்கள் சோஷியல் மீடியாவில் யூ வில் ப்ரமோட் யுவர் வெப்சைட். லிங்க் பில்டிங், அதாவது ரொம்ப முக்கியமான சிக்னல். கூகுள் வந்து லிங்க் பில்டிங்கை ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி சிக்னலாக பார்க்கும். என்னென்னா, ஒரு அத்தாரிட்டியான வெப்சைட், ஃபார் எக்ஸாம்பிள் விக்கிபீடியாவோ இல்லை ஒரு ஃபர்ஸ்டே டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவான வெப்சைட் இல்லையா. ஸோ அங்கே அந்த மாதிரி பெரிய ஹை லெவல் டொமைன் உள்ள வெப்சைட் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய சிக்னல் கூகுளை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நீங்கள் அக்வயர் பண்ணுறதுக்கு லிங்க் பில்டிங் தேவைப்படும். அது மாதிரி நெட்வொர்க்கிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு யூ வில் கோ ஃபார் ஆஃப் பேஜ் எஸ்இஓ. அதுவும் இல்லாமல் கெஸ்ட் பிளாக் பண்ணுவீங்க, ஏற்கனவே ஒரு நல்லா இருக்கிற வெப்சைட்டில் போய் கெஸ்ட் பிளாக் பண்ணிங்க அப்படின்னா அங்கேருந்து தே வில் பி கிவிங் யூ எ லிங்க், ரைட். ஸோ அது மாதிரி பண்ணுறது எல்லாமே ஆஃப் பேஜ். ஸோ ஆன் பேஜ் அண்ட் ஆஃப் பேஜ், இது இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு பற்றியும் டிஸ்கிரிப்ஷன் நல்லா பார்ப்போம். தேங்க்ஸ்.